சிவசைலம் கோவில் வந்து கடனா நதியினுடைய கரையில வந்து அமைந்திருக்கக்கூடிய ஒரு கோவில். இந்த கோவில்ல என்ன பெரிய விசேஷம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இந்த கோவிலில் இருக்கக்கூடிய லிங்கத்திற்கு, சிவபெருமானுக்கு, சைலநாதருக்கு, சைலநாதர் அப்படிங்கிறது தான் இந்த கோவிலினுடைய மூலவருடைய பெயர். சைலநாதருக்கு தலையில முடி இருக்கக்கூடிய ஒரு அம்சத்தை நீங்கள் பார்க்க முடியும். இன்னொரு பெரிய சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கோவில்ல அம்பிகை ஸ்ரீ பரமகல்யாணி, ஐயன் ஸ்ரீ சிவசைலநாதர், இவங்க 2 பேருடைய சன்னதியுமே, இந்த மூலவர்களுடைய சன்னதி 2மே மேற்கே பார்த்த சன்னதி. பொதுவாக நீங்கள் சிவாலயங்களுக்கு போனீர்கள் என்று சொன்னால் கிழக்க பார்த்து தான் சன்னதி அமைந்திருக்கும். சில கோவில்களில் மேற்க பார்த்து சன்னதி அமைஞ்சிருக்கலாம். ஆனா அந்த சன்னதி எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, சிவபெருமானுடைய சன்னதி மேற்க பார்த்து இருக்கும், அம்பாளுடைய சன்னதி வந்து தெற்க பார்த்து இருக்கும். பொதுவாக இது மாதிரி 2மே, ஐயனும் சரி அம்மையும் சரி 2 பேருமே மேற்க பார்த்து இருக்கக்கூடிய ஒரு சன்னதி அப்படிங்கிறது சிவசேலம் கோவிலுடைய ஒரு பெரிய சிறப்பாகும். அதுக்கு பிறகு நான் முதல்ல ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இந்த கோவிலுடைய சிறப்புல தலைமுடி இருக்கிறது போன்ற ஒரு அம்சத்தை நம்ம பார்க்க முடியும். அதை நீங்க இந்த கோவிலுக்கு போனீர்கள் என்று சொன்னால், அந்த கோவிலில் இருக்கக்கூடிய பூசாரி உங்களுக்கு பின்னாடி கற்பூரத்தை ஏற்றி பின்னாடி காமிப்பார். அந்த அமைப்பை நீங்க பார்க்கலாம். இதுக்கு வந்து ஒரு கதை சொல்றாங்க. என்ன கதைன்னு கேட்டீங்கன்னா, பாண்டிய ராஜா ஒருத்தர் வந்து இந்த கோவிலுக்கு வரார். ஒரு நாளைக்கு வரார். வரும்பொழுது அவருக்கு கொண்டு வந்து பிரசாதத்தை கொடுக்குறார். பூசாரி வந்து பிரசாதத்தை கொண்டு வந்து கொடுக்குறாரு. ஏன்னா ராஜாக்கள்கிட்ட ரொம்ப பயபக்தியோடு இருக்கணும். ராஜாக்கள், அந்த காலத்து ராஜாக்களுக்கெல்லாம் சிவபக்தி ரொம்ப அதிகம். அவர் வந்து அந்த பிரசாதத்தெல்லாம் வாங்கிட்ட உடனே அந்த பிரசாதத்துல இருக்கக்கூடிய அந்த மலர்ல, பூ மாலையில ஒரு முடி இருக்கிறத பார்க்குறார். ராஜா வந்து பார்க்குறார். பார்த்த உடனே ராஜாவுக்கு வந்து கோபம் வருது. எப்படி பூ மாலையில வந்து முடி வந்தது? இது வந்து நீ வந்து ஒரு லிங்கத்துக்கு வந்து மாலை சேர்த்திருக்க, எப்படி இது வந்ததுன்னு சொல்லி அந்த பூசாரிக்கு வந்து ஒரு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ராஜா வந்து முடிவு பண்றாரு. ஆனா இரவே அந்த ராஜாவினுடைய கனவுல சிவபெருமான் வந்து, மன்னா நீ வந்து தப்பு செய்ய போற, அதெல்லாம் செய்யாத, நீ நாளைக்கு காலம்பரம் என்னுடைய கோவிலுக்கு வா, என்னுடைய மூலஸ்தானத்துக்கு நீ வந்து பார்த்தியானா அந்த லிங்கத்தின் பின்னாடி முடி இருப்பதை நீ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கனவு வருது. அடுத்த நாள் ராஜா போய் பார்க்கிறார். பார்த்தா அந்த லிங்கத்தினுடைய பின்னாடி முடி இருக்கின்ற ஒரு அம்சத்தை பார்க்க முடிகிறது. ஆகவே பக்தர்களை வந்து சிவபெருமான் கைவிட மாட்டார் அப்படிங்கிறதுக்காக இது போன்ற கதையை எங்களுடைய மாவட்டத்தில், என்னுடைய ஊரில் சொல்வார்கள். இன்னைக்கு நீங்க போய் பார்த்தீங்கன்னா அந்த சிவலிங்கத்தினுடைய பின்னாடி முடி இருக்கின்ற ஒரு அம்சத்தை நான் வந்து பார்க்க முடியும். இந்த சிவசைலநாதர் ஸ்ரீ பரம கல்யாணி தான் என்னுடைய குலதெய்வம். ஆகவே தான் இந்த கதையை உங்கள்கிட்ட சொல்வதற்காக நான் ஆசைப்பட்டேன். இது போன்ற பல கதைகளை, புராண கதைகளை சொல்ல வேண்டும் என்கின்ற ஆசை இருக்கிறது. நீங்கள் எல்லோருமே கலைமகள் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.